ஒரு நாள் துவாரகையில் ஒரு சிறு குட்டி பையன் கண்ணனை சந்திக்க வந்தான். அவன் மிகவும் ஏழை, கிழிந்த உடைகள், வயிறு காலி, ஆனால் மனதில் பரம பக்தி. அவன் கண்ணனை பார்த்தவுடனே அழுதான். கண்ணா, எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு எதுவும் இல்லை, என் வீட்டில் கூட தானம் செய்ய ஏதுமில்லை, என்ன செய்வது என்று கேட்டான். அப்போது கண்ணன் சிரித்தார். பிள்ளையே, உனக்கு கொடுக்க எதுவும் இல்லையா? ஒரு கையாலாவது பிச்சைக்கான அரிசி இருந்திருக்கும், அதை கொண்டு வா என்றார். அவன் ஓடிச் சென்று வீட்டை தேடினான். உண்மையில் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் இருந்தது. அதுவே அவர்களது நாளைய உணவு. ஆனாலும் அவன் நினைத்தான், கண்ணனுக்கு கொடுத்தால் நம்மை காக்காமல் விடுவாரா என்று. அவன் அந்த கைப்பிடி அரிசியை கொண்டு வந்து கண்ணனுக்கு அளித்தான். கண்ணன் அதை கையில் வாங்கி சிரித்தார். உடனே அந்த அரிசி தங்கமாக மாறியது. பையன் அதிர்ச்சி அடைந்தான். கண்ணன் சொன்னார், உனது உண்மையான மனம்தான் எனக்கு பெரிய தானம். பொருள் எவ்வளவு என்பதை நான் பார்க்கவில்லை, மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதை தான் நான் பார்ப்பேன். நீ செய்த அந்த கைப்பிடி தானம் ஒரு மலையளவுக்குச் சமம். அன்றிலிருந்து அந்த பையனின் வீடு எப்போதும் செழிப்புடன் இருந்தது. கதையின் பொருள்: தானம் செய்யும் போது பொருளின் அளவு முக்கியமல்ல. பக்தி, சுத்தமான மனம், நம்பிக்கை, இவையே கண்ணனுக்கு மிகப்பெரிய தானம். கண்ணன் தர்மத்தை காத்து தானம் செய்பவரை எப்போதும் உயர்விப்பார்.